மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் சிற்பி கே முருகேசன். முருகேசன். இந்த ஆலய கட்டுமான கலைக்கு வரதுக்கு என்ன காரணம் சார்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது மேலே ரொம்ப ஆர்வங்கய்யா. நான் ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 84 85லேயே. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு டிராயிங்கு பெயிண்டிங்கில் தான் ஆர்வமாக இருந்தது. அப்படியே என்னுடைய சொந்த முயற்சியில் அப்படியே பெயிண்டிங்கிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கோபுரம் கட்டுற அளவுக்கு ஆகி இன்றைக்கி என்கிட்ட ஒரு 10 ஆள் வேலை செய்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் என் திறமை இது பண்ணேன். குருநாதர்னு சேலத்துலேருந்து சிற்பி மாரியப்பன் ஒருத்தர் இருந்தாங்க இங்கேயா. அவர் காலாயிட்டார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இதை வளர்த்துக்கிட்டேங்க. ஆமாம், அந்த ஆர்வம் தான் காரணம். இது வரைக்கும் ஒரு 300 கோயில் கட்டியிருக்குங்க. 300 ஆலயங்கள் செஞ்சோம். சின்னது பெருசு முனியப்பன் அந்த மாதிரி ஒரு 300 இருக்கும். அதிகமாக வந்து 1 நிலை 2 நிலை 3 நிலை, அது அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 நிலை தான் அதிகமாக கட்டியிருக்கும். 3 நிலை வரைக்கும் செஞ்சுருக்கேன். பிரசித்தி பெற்ற ஆலயம்னா இங்கே எங்கள் ஊர் ஆதிமலை சுவாமி கோயிலுக்கு முன்னாடி, மோக்கனூர் ஸ்ரீ ஆதிமலை சாமிக்கு முன்னாடி ஒரு கருடாழ்வார், ஒரு ஆஞ்சநேயர் 11 அடியில் கட்டி கொடுத்துருக்கேன். அது கட்டி 15 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் பிரசித்தி பெற்ற கோயிலுன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்ததுனால அதில் கவர்மெண்ட்லேருந்து ஏழை விட்டு அது மாவட்டம்னு சொல்ல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமாக செஞ்சுருக்கிறேன். பெங்களூர் பக்கம் போய் அப்பப்போ ஏதாவது கிடைச்சா செஞ்சுட்டு வருவேன். வெளி மாநிலம் போயிட்டு வருவேங்க. ஒரு என்கிட்ட மாமலாக இருக்கிறவங்க ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே போகிற இடத்துல சிட்டாள், வேலைக்கு தகுந்த மாதிரி சிட்டாள் ஆம்பளாள் அங்கங்கே வச்சுக்கோங்க. ஆமாங்க. என்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு 2 ஸ்கீம் தனியாக போயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் இருக்கிறவங்க ஒரு என்னோட 3 ஸ்கீம் இருக்குதுங்க. இப்போ வந்துங்க உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர் கோயில் கட்டணும்னு சொல்லி வராங்க, அவங்க எப்படி நீங்கள் திருப்திப்படுத்துங்க சார்? அவங்க வந்துங்க ஒரு கோயில் வேலை செய்யணும்னா பல பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்குறாங்க. அப்படி கொட்டேஷன் வாங்கும்போது யார் கம்மியாக செய்கிறாங்க, யார் நல்லா செய்கிறாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு இது பண்ணிங்க. அதோட நான் நல்லா செஞ்சு தரேன்னு சொன்னா தான் அவங்ககிட்ட ஒரு வேலை நம்மளால் பெற முடியுதுங்க. மற்றவங்களோட 10 ரூபா கம்மியாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும்னா மட்டும்தான் விரும்புகிறாங்க இப்போது நிலைமைக்கு. சரி, அது கட்டினாலும் கட்டினாலும் நான் திருப்தி, அவங்க மன திருப்தி படுற மாதிரி நான் வேலை செஞ்சு கொடுத்துருவோங்க. சரி சரி. இதில் வந்துங்க இந்த மகாபலிபுரத்தில் படிச்சுட்டு வராங்களா சார்? ஆமாங்க. அவங்கள வச்சு ஒரு ஆலயம் பண்ணி சேர்த்துக்கணும், அனுபவ ரீதியாக வர அவங்கள வச்சு சேர்த்துக்குள்ள வித்தியாசம் சார்? அவங்க அனுபவம் எனக்கு வந்து அனுபவம் தான். கிட்டத்தட்ட 40 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குதுங்க. எனக்கு இப்போ வயசு 55 ஆகுது. 40 வருஷம் அனுபவத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க படித்தவங்க ஒரு சில விஷயங்கள் துல்லியமாக படித்ததுனால பண்ணுவாங்க. ஆனால் வித்தியாசம் எதுவும் வராது. அவங்க அந்த ஒரு சில விஷயங்கள் 1 இன்ச்சு 2 இன்ச்சு முன்ன பின்ன அவங்களுக்கு அளவுகள் அடிப்படையில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. எங்களுக்கு ஓரளவுக்கு வரும். அவங்க துல்லியமாக பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்ன பின்ன அவ்வளோதான். பார்வையில் நல்லா கொண்டு வந்துடும். ஆமாங்க. அவங்க சிலை எல்லாமே எல்லாம் அவங்க செஞ்சாலும் அதே அளவு செலவு தான், நாங்கள் செஞ்சாலும் அதே அளவு. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு பார்த்து 2 கோயில் 4 கோயில் பார்த்து அவங்க திருப்திப்பட்டால் மட்டும்தான் நம்மளை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இன்னும் வேறு யாராவது இருந்தால் அவங்கள இது பண்ணிக்குவாங்க. சரி, இந்த கருங்கல் வடிவிலான ஆலயங்களுக்கும் சுதை வடிவிலான ஆலயங்களுக்கும் வித்தியாசம்? கருங்கல் வடிவங்க இந்த காலத்துக்கு நாம் ஒரு 50 லட்ச ரூபாயில் செங்கல் வேலை சுதை வேலை செய்கிறத அவங்க 1 கோடிக்கு மேலே இது பண்ணுறாங்க. ஆமாம், அது ஆயில் கூட, இது ஆயில் கம்மி. அதுவும் கட்டுறாங்க. அதுக்கும் இருக்கிற ஆளுங்க பணம் இருந்தால் அவங்களையும் கூப்பிட்டு வந்து அவங்களையும் பண்ணுறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்க நம்மளே வச்சு பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த இறை பலன், கருவறையில் கிடைக்கக்கூடிய இறை பலனுங்கிறது வைப்ரேஷன் இதில் நல்லா கிடைக்கும் சார்.
கருங்கடல் கிடைக்குதுங்கிறாங்க. இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஆகம முறைப்படி செஞ்சா இதுலையும் கிடைக்கும். எல்லாம் கிடைக்குதுங்க. சும்மா ஒரு கல் எடுத்து வச்சு அந்த காலத்தில் இன்றைக்கி தான் இவ்வளோ பண்ணுறோம். அன்றைக்கெல்லாம் மரத்தடியில் ஒரு கல் காட்டுக்கல் எடுத்து வச்சு அன்றைக்கி ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி பிரம்மாண்டமாக நம்பிக்கையாக செஞ்சால் அதே அருள் புரியுதுங்கய்யா. அதிலே இருக்குது. அப்போது இது நாம்பளாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கணும் தானே தவிர ஆதி காலத்தில் மரத்தடியில் அங்கே இருக்க கல் கட்டடம் கட்டி அது உள்ள வச்சு தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாம்பளாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ணிக்கிட்டோம். அவன் முன்னெல்லாம் அப்படி இருந்ததுங்கய்யா. இப்போ வந்து என்னவோ தெரியல, எல்லாம் காலப்போக்கில் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. அதாவது மேஸ்திரியா அப்படி பார்க்குறாங்க. பில்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. எங்கப்பா மேஸ்திரி ஆளை காண வரல, எங்கே போயிட்டாரு அப்படி தான் போகிறாங்களே தவிர எங்கள் சபதியார் வந்தார் ஏதோ ஒரு 10 கோயில் ஒரு 2 கோயிலில் தான் அந்த மாதிரி மரியாதை கொடுப்பாங்க. அதை பற்றி நம்மளை பற்றி புரிஞ்சு இது பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க தான் அது பண்ணுவாங்க. தெரியாதவங்கெல்லாம் எங்கே மேஸ்திரி வரல, அது வர எங்கப்பா வேலை நிற்கலை, எங்கே போயிட்டாரு அப்படி சொல்லி இது பண்ணிவிடுவாங்க. ஒன்று கும்பாபிஷேகத்தில் சில பேர் நல்லா மாலை மரியாதை பண்ணி வாத்தியத்தோட மரியாதை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இதை ஏனத்தானு பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க. நன்றிங்களையா. எனக்கு ஒரு 2 வருஷம் தொழில் கற்றுக் கொடுத்த என் குரு தான் ஐயா, எனக்கு நன்றி. அவர் பேர் மாரியப்பன். அவர் காலாயிட்டாரு. இருந்தாலும் அவரை நான் மறக்க மாட்டேங்க. காலம் எங்கள் தொழிலாளர்கள் தாங்க. ஆமாம், கூட இருக்கிறவங்க தான் எனக்கு எல்லா விதத்துலையும் அவங்க தான் எனக்கு இது பண்ணுறாங்க. எல்லாம் ஒன்றும் பிரச்சனைங்க இல்லையா. நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல மாதிரி ஒரு கோயில் வேலை ஆரம்பித்தோம்னா நல்ல மாதிரி அதை முடிச்சு அதாவது நேர்மையாக நடந்துக்கணுங்க. அதுதான் முக்கியம். வாய் சுத்தமாக இருக்கணும், நாணயமாக இருக்கணும். அதாவது காசுக்காக நம்ம எந்த தொழிலும் செய்யக்கூடாது. நம்ம கடமையை செஞ்சால் இறைவன் ஒரு கட்டடத்தில் கம்மி பத்தலைன்னா கூட இன்னொரு கட்டத்தில் நம்ம கஷ்டத்தை வந்து சேர்த்தி கொடுத்துருவார். அதுதான் உண்மைங்க. நான் வந்து கற்றுக்கிட்டது அதுதான். இறைவன் இருக்கிறார். இறைவன் நம்ம கடமையை நம்ம செய்யணும். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. பாதியில் விட்டுட்டு வர்றது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. எனக்கு 10 கூட பாருங்கள் நல்ல மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் 10 சேர்த்தி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நான் வேலையை முடிச்சுட்டு நான் நல்ல மாதிரி வந்துடுவேங்க. அதுதான் என்னுடைய கேரக்டர். அடுத்த கோயில் இறைவனே அதுக்கு தகுந்த படி போட்டுருவாங்கய்யா. அந்த வழி இறைவன் நம்மளுக்கு கண்டிப்பாக நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாரு. அதை நான் அனுபவமாக கண்ட உண்மை. ஆமாம், நான் ஒன்றும் பெருசாக கோட்டீஸ்வரன் வாழ்றேன்லாம் சொல்ல முடியாதுங்கய்யா. என் கஷ்டத்துக்கு தகுந்த அளவுப்படி இறைவன் எனக்கு அளக்கிறாரு. எனக்கு எந்த கஷ்டம் இல்லை. இறைவன் அருளால் நான் நல்லா இருக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றி சார்.